மொத்த உலகத்தை பொறுத்தமட்டில் நோயின் மூலம் செத்துப்போனவர்களை விட ஜாதிவரி, மதவரி, இனவரி, மொழிவரி, கட்சி வரியால் செத்துப்போனவர்கள்தான் அதிகம் என்றே நான் நினைக்கிறேன். உலகில் எங்கு பார்த்தாலும் ஒரு இனத்தை சார்ந்தவன் வேறொரு இனத்தை சார்ந்தவனை சமமாக பார்க்கும் மனப்பக்குவம் கல்வி அறிவுள்ளவர்களுக்கும் கூட இன்னும் வரவில்லை. இந்தியாவில் ஒரு ஜாதிக்காரன் வேறொரு ஜாதிக்காரனை விட தன்னை உயர்ந்தவனாகவோ தாழ்ந்தவனாகவோ நினைக்கிறான். கடவுள் மனிதனை அப்படித்தான் படைத்திருப்பாரா? இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு அருளுரையாற்றும் போது, உங்களை நீங்கள் நேசிப்பது போல பிறரையும் நேசியுங்கள் என்ற அறிவுரை கூறினார். இஸ்ரவேலர்கள் என்றும் புறவினத்தார் என்றும் பிளவுபட்டு கிடந்த உலகை தன் அன்பால் ஒரே மனித இனமாக உருவாக்க நினைத்து இம்மண்ணுக்கு வந்தார். அந்த ஒற்றுமை ஏக்கத்தோடு செயலாற்றியதால் தான் தன் இன்னுயிரையே இழக்க நேரிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அந்த சமத்துவ எண்ணம் இன்றைய கிறிஸ்தவ இறையியல் அறிஞர்களிடம் கூட இல்லாமல் ஆகிவிட்டதுதான் மனவேதனையாக இருக்கிறது. தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பவன் பிறரை கீழ்ஜாதிக்காரன் என்று அழைக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்றார். யாராவது நம்மை பார்த்து நீ கீழ்ஜாதிக்காரன் என்று அழைத்தார், அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதில் நாம் சந்தோஷப்படுவோமா? தயவு செய்து யோசித்து பாருங்கள். இந்தியாவில் உள்ள இந்து மக்கள் தங்கள் மதங்களுக்குள் கிடைக்காத சமத்துவ உணர்வை தேடி இயேசுவை நம்பி திருச்சபைக்கு வந்தால் கிறிஸ்தவர்களின் ஜாதி சண்டையாலேயே அவர்கள் ஓடிவிடுகிறார்கள். இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதை விட கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதே காலத்தின் கட்டாயமாக உள்ளது. நாங்கள் மதமாற்றம் செய்யவில்லை, மனமாற்றம்தான் செய்கிறோம் என்று அதிபுத்திசாலித்தனமாக நாம் பேசினாலும் என்ன மனமாற்றம் நம்மில் வந்துவிட்டது? நம் வீட்டை சுத்தப்படுத்திய பின்தானே பிறருடைய வீட்டை சுத்தப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இயேசுவை உலக இரட்சகர் என்று பிரகடனப்படுத்தும் நாம் இந்த சமுதாய சீர்கேடுகளிலிருந்தும் இயேசுவால் விடுதலை தர முடியும் என்று நிரூபிக்க வேண்டாமா? ஒரு கூட்டம் மக்கள் ஜாதி அடிப்படையில் சலுகையும் வேண்டும், ஜாதி ஒழியவும் வேண்டும் என்று குருட்டுத்தனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரகாசமான தெளிவான பாதையை காட்ட வேண்டிய திருச்சபை இன்று ஜாதி அடிப்படையில் பிரிந்து கிடக்கிறது. முதல் நூற்றாண்டில் ஒரு கல்வி அறிவில்லாத பேதுருவின் அருளுரையை கேட்டு 3000 அறிவாளிகளே ரட்சிக்கப்பட்டார்களே. இன்று டாக்டரேட் பட்டம் பெற்றவர்கள் செய்யும் 3000 பிரசங்கங்களை கேட்டு கூட ஒரு மனிதனும் திரும்பி பார்க்காத காரணம் என்ன? படித்த கிறிஸ்தவர்களாவது யோசிக்க வேண்டாமா? கடவுள் ஆதாமை மண்ணிலிருந்து படைத்து அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை படைத்தார். அவர் பல ஆண்களையும் பல பெண்களையும் பலவிதமான மண்களிலிருந்து படைக்கவில்லை. ஒருவனை களிமண்ணிலிருந்தும் ஒருவனை செம்மண்ணிலிருந்தும் படைக்கவில்லை. ஆதாம் என்னும் ஒரே மனிதனுடைய இரத்தத்திலிருந்தே எல்லா மனிதர்களும் தோன்றியிருக்கும் போது ஜாதி எங்கிருந்து வந்தது? இந்த ஏற்றத்தாழ்வு கொள்கையை கடவுள் உருவாக்கி இருக்க முடியுமா? தன்னால் உருவாக்கப்பட்ட இந்த மனிதர்களுக்குள் இந்த பேய்த்தனமான ஜாதி வேறுபாடுகள் எங்கிருந்து வந்தன? நிச்சயமாக இவற்றை கடவுள் வகுக்கவில்லை. இந்த பாகுபாடுகளை கடவுளுடைய விரோதியாகிய சாத்தான் தான் உருவாக்கி இருக்க வேண்டும். எனவே ஜாதி பாகுபாட்டு கொள்கையை நம்பி கடைபிடிக்கும் கிறிஸ்தவர்கள் சாத்தானை சார்ந்து நிற்காமல் நிஜ தெய்வமாகிய இயேசுவையே சார்ந்து நிற்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.